இங்கே ஒரு அசத்தலான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, கேரட் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உரலில் 10 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி இதெல்லாம் சேர்த்து இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் வேக வச்ச பீட்ரூட், தக்காளி, கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைச்சி இந்த மாதிரி நல்லா விழுது கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், உளுந்து போட்டு தாளிச்சிட்டு இடித்து வச்ச விழுதையும் அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து அது கூட பீட்ரூட் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள், அளவான பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உரலில் ஒரு வெங்காயம், ஒரு மிளகாய் வத்தை இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வர்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா அசத்தலான பீட்ரூட் ரசம் ரெடி.